பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட் இந்த 2 யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேலன்ஸ் யூனிட்டுக்கு நமக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நம்ம ஓனா எழுதக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் அதிகமான கிளாஸ் எடுத்திருப்பேன். நீங்க கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு படிச்சீங்கன்னா அடுத்த நோட்ஸ் படிச்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கிளாஸ் எல்லாமே நம்முடைய சேனல் போய் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கற்றலுக்காக மதிப்பிடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸ் அதில் இருக்கும். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஓனா எழுதக்கூடாது. இந்த சப்ஜெக்ட்ல நீங்க டயக்ராம்ஸ் நான் கொடுத்த நோட்ஸ் அந்த பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஏன்னா 2 யூனிட்டா முடிச்சுட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நான் கொடுக்குற இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைஸ் நோட்லையோ ஒரு A4 ஷீட்லையோ அந்த டயக்ராமை வரைஞ்சு நீங்கள் அதிலே எழுதி பழகிக்குங்க. டைரெக்டாக எக்ஸாம் போய் நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா அதிகமான டைம் எடுத்துக்கணும். அதிகமான டைம் எடுத்துட்டா ஏதாவது 10 மார்க் கொஸ்டின் விடிச்சு வந்துடுவீங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதே மாதிரி யூனிட் 2ல 4 முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே ஒரு யூனிட்ல மோஸ்ட்லி 3 கொஸ்டின் தான் கொடுப்பேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன்னா கொஸ்டின் ஒருவேளை கடினமாக கேட்டால் இந்த சப்ஜெக்ட்ல ஓனா எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன் அதை கொடுத்துருக்கேன்னா அந்த டயக்ராம்ஸை வச்சு அது ரிலேட்டடாக எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட எடுத்திருப்பேன். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, மதிப்பிடலின் அடிப்படைகள். இதுல 4 முக்கியமான கொஸ்டின். 1 சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள். 2 மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். 3 வளரறி மதிப்பீடும் தொகுத்தறி மதிப்பீடும். 4 மதிப்பிடலின் நோக்கங்கள். இந்த 4 கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டயக்ராம் பாருங்க, சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள். மொத்தம் இதுல 8 தலைப்பு வரும். 1 கற்றலை மதிப்பிடுதலின் முதன்மையான நோக்கமாக மாணவர்களது செயல்பாட்டை மேம்படுத்தினர். 2 மாணவர்கள் எவ்வாறு கற்கின்றனர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருத்தலை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடுதலை மேற்கொள்ள வேண்டும். 3 மதிப்பிடுதல் என்பது ஒரு படிப்பின் ஒருங்கிணைந்த உட்கூறாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய பிற்பாடு சேர்க்கப்படும் ஒரு கூறாக இருத்தலாகாது. 4 பாயிண்ட் பாருங்க, சிறந்த மதிப்பிடல் என்பது மாணவர்களது கற்றல் அடைவு பயனுள்ள தகவல்களை அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்பகத்தன்மையுடன் அவ்வப்போது அளித்துள்ளதாகும். 5வது பாயிண்ட் பாருங்க, சிறந்த மதிப்பீட்டு முறைக்கு தெளிவான நோக்கம் இலக்குகள் தர அளவுகள் மற்றும் தகுநிலைகள் தேவைப்படுகின்றன. 6வது பாயிண்ட் பாருங்க, சிறந்த மதிப்பிடலுக்கு பல்வேறு மதிப்பீட்டு கருவிகள் தேவைப்படுகின்றன. 7வது பாயிண்ட் பாருங்க, மதிப்பீடு முறைகள் ஏற்புடையதாயும் நம்பகத்தன்மையும் புறவையத்தன்மையும் உடையதாக இருத்தல் வேண்டும். 8வது பாயிண்ட் பாருங்க, விளைவை மதிப்பிடுவதோடு அதனை விளைவிக்கும் அனுபவங்கள் மற்றும் முயற்சிகளையும் மதிப்பிடுதலில் கவனம் செலுத்துதல் அவசியமாகும். இந்த 8 முக்கியமான இந்த பாயிண்ட் பார்த்தவனுமே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 1 மதிப்பீடு முறைகளை தெரிவு செய்தல் அல்லது உருவாக்குதல். 2 மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி விவரங்களை சேகரித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 3 மாணவர் செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பெண் அளித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 4 மதிப்பீட்டில் கண்டறிந்தவற்றை தொகுத்தலும் பெற்ற முடிவுகளுக்கு பொருளுரைத்தலும். 5 மதிப்பீட்டு முடிவுகளை அறிவித்தல் தொடர்பான கோட்பாடுகள். இந்த 5 முக்கியமான தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வளரறி மதிப்பீடும் தொகுத்தறி மதிப்பீடும். அதுல
3 தலைப்பு இருக்கு. 1 வளரறி மதிப்பீடு என்பதன் பொருளும் வரையறையும், 2 வளரறி மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்கள், 3 வளரறி மதிப்பீட்டின் பயன்கள். இந்த 3 வரும். அதுல 2வது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வளரறி தொகுத்தறி மதிப்பீடு. இப்போ வந்து வளரறி மதிப்பீடு சொல்லிட்டேன். அடுத்து தொகுத்தறி மதிப்பீடுல 3 பாயிண்ட் வரும். 1 தொகுத்தறி மதிப்பீடு என்பதன் பொருளும் வரையறையும், 2 தொகுத்தறி மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்கள், 3 தொகுத்தறி மதிப்பீட்டின் முக்கிய பயன்கள். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலின் நோக்கங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்களா, இதை கம்பல்சரி, இந்த 4th கொஸ்டின் பாத்தீங்களா, இதை கம்பல்சரி படிச்சிருங்க. இந்த மதிப்பிடுதலின் நோக்கங்கள்ல வந்து மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1 மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. 2 மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது. 3 மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கிறது. 4 மதிப்பிடல் ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறியச் செய்கிறது. 5 மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. 6 மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாதிருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடல் ஆசிரியருக்கு உதவுகிறது. இந்த 6 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்த செகண்ட் விட்டு பாருங்க, வகுப்பறையில் கற்றலுக்கான மதிப்பிடுதல். இதுல 4 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். 2 மதிப்பிடலின் வகைகள். 3 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல். 4 மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொடர்பு. இந்த 4வது கொஸ்டின் பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து இதே சப்ஜெக்ட்ல யூனிட் 5ல கொடுத்திருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். யூனிட் 2ல கேட்டாலும் இதே ஆன்சர் தான். யூனிட் 5ல அந்த கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். ஒரு 5 நடைமுறைகள் இருக்கு. 1 ஆசிரியர் மாணவர் உரையாடல். 2 உரையாடல் அமைத்துவதற்கான உத்திகள். 3 மதிப்பீட்டு குறிப்புகள் கொண்ட பின்னூட்டம் அளித்தல். 4 சிறந்த பின்னூட்டம் அளித்தல் தொடர்பான கோட்பாடுகள். 5 ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் மாணவர் உரையாடல். அதுல 5 முக்கியமான பாயிண்ட். 1 பாட அறிவினை சோதித்தறிதல். 2 கற்றல் விளைவுகளை கண்டறிதல். 3 மாணவர்களது மொழி ஆற்றலை மதிப்பிடுதல். 4 மாணவர்களது கற்றல் செயல்பாடுகளை மதிப்பீட்டு நெறிப்படுத்துதல். 5 கற்றல் அடைவை மதிப்பிடுதல். இந்த 5 பாயிண்ட் வரும். அடுத்து அதுல 5வது பாயிண்ட் கொடுத்த பாத்தீங்கன்னா, அந்த ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. அதுல ஒரு 3 பாயிண்ட் வரும். 1 ஒப்பார் மதிப்பீடு என்பதன் விளக்கம். 2 சுய மதிப்பீடு என்பதன் விளக்கம். 3 ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீட்டின் பயன்கள். இந்த பாயிண்ட் வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலின் வகைகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4 வகைகள் இருக்கு. இத மதிப்பிடுதல் வகைகள் அப்படி சொல்லி 10 மார்க்கையும் கேட்கலாம். இல்லைன்னா இந்த 4 வகைகள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் 10 மார்க் கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் 5 மார்க்லையும் கேட்கலாம். சரிங்களா? இப்ப மதிப்பிடுதல் வகைகள்ல 4 வகைகள் இருக்கு. 1 பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. 2 சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. 3 செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. 4 தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இந்த 4 பாயிண்ட் இருக்கு. அதுல 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. அதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் முக்கிய கூறுகள். 2 செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டிற்கு மாணவர்களை தயார் செய்தல். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படும். இதுல மொத்தம் 6 பாயிண்ட். 1 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள். 2 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் இயல்புகள். 3 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் பணிகள். 4 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நிறைகள். 5 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் குறைகள். 6 தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டில் ஆசிரியரின் பங்கு பணிகள். அடுத்த 4th கொஸ்டின் பாருங்க, மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1 மாணவரது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பு என்பதற்கான விளக்கம். 2 மாணவரது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பு என்பதன் வரையறை. 3 மாணவர்கள் கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல். 4 மாணவர்களது கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றலை மதிப்பீடு செய்வதை வடிவமைத்தல். 5 மாணவர்களது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பை பயன்படுத்தி கற்றலை மதிப்பிடுவதன் நன்மைகள். அடுத்து மாணவர்களது கற்றல் செயல்பாடு தொகுப்பை பயன்படுத்தி கற்றல் மதிப்பிடுவதின் குறைகள். இந்த 4 கொஸ்டின். இதுதான். அடுத்து அதுல இந்த 4வது பாயிண்ட் கொடுத்தோம் பாத்தீங்களா, மாணவர்கள் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றலை மதிப்பீடு செய்த வடிவமைத்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4வது பாயிண்ட் கீழே ஒரு 3 முக்கிய பாயிண்ட் இருக்கு. 1 நோக்கம். 2 மதிப்பீடுகளின் அடிப்படைகள். 3 மதிப்பீடு சான்றுகளை சேகரித்தல். இந்த மதிப்பீடு சான்றுகள் சேகரித்ததுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்கு பாருங்க. மாணவரது படைப்புகள், மாணவர் செய்து கண்டறிந்தவை, அடுத்து ஒப்பளிப்புகள், அடுத்து மாணவர் தமது கற்றல் அனுபவம் குறித்து உணர்ந்தறிதல். இந்த பாயிண்ட் வரும். இதுதான் இந்த 2 யூனிட்டுக்கான முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அடுத்த கிளாஸ்ல 3rd யூனிட்டுக்கும் 4th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் கொடுப்போம். அடுத்து கடைசியா 5th யூனிட்டுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.